யெகோவா ஈரே பிரேம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளான நாம அவரில் அன்பு கூறுதல்னா முதல்ல ஜெபம் மற்றும் அவரது கற்பனைகளை கைக்கொள்ளுதல் மற்றும் பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதைவிடவும் ஒருபடி தாண்டி அவரை நம்மால் நேசிக்க புரிந்து கொள்ள முடியுமா? அவரோடு இன்னும் கொஞ்சம் கூட இணைய முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். எப்படின்னா, அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ளுதல். நாம் அவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நமது ஜெபத்தில் நாம் முன்வைக்கிறது எல்லாமே எனது தேவை, எனது விருப்பம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறோம். யாராவது அப்பா உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் சித்தம் என்ன என்று வேண்டுதலை முன்வைக்கிறோமா? 1 தீமோத்தேயு 2:4 ஆண்டவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதையும் விரும்புகிறாங்க. ஏனென்றால் ஒரு ஆத்மா கெட்டு போவதை கூட ஆண்டவர் விரும்ப மாட்டாங்க. என எல்லாரையுமே நமது ஆண்டவர் நேசிக்கிறாங்க. என எல்லாருமே அவரது படைப்புகள் தானே. அவர் பார்வையில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்ற வேறுபாடு கிடையாது. ஆண்டவருக்கு பட்சபாதமும் கிடையாது. உண்மையாகவே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம மேலே பொறுமையாய் இன்னும் வர தாமதிக்கிறாங்க. நிறைய பேர் இது தெரியாமல் சொல்கிறாங்க, ஆண்டவர் வருகை ஏன் தாமதமாகு அப்படின்னு. அது மட்டுமல்ல, அப்போவே சொல்கிறாங்களே ஆண்டவருடைய வருகை சமீபம்னு, ஏன் ஆண்டவர் வரல அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை அவங்களோட அறியாமல் இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் பற்றி எதுவுமே தெரியாத நிலைமை காணப்படுது. கடந்த சில நாட்களில் ஒரு சகோதரர் வழியாக நான் அறிந்த செய்தி, உலக மக்கள் தொகையில் வெறும் 4% தான் ஆண்டவரை அறிந்தவர்கள். எவ்வளோ வருத்தப்பட வேண்டியது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன பண்ணுறோம்? இத்தனை நாட்களில் ஒருவருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோமா? இயேசு உங்களை நேசிக்கிறார்னு ஒரு வார்த்தை சொல்லி உங்கள் கடமையை துவங்குங்க. இப்போ புரியுதா நமது அப்பாவின் விருப்பம் எதுன்னு? உங்கள் எவ்வளவோ விருப்பம் மற்றும் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றும் போது அவரது விருப்பத்தை நீங்களும் நிறைவேற்றுங்க. அவர் கூட இன்னும் ஒருபடி நெருங்குங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.